மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய முன்தினம் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் நீங்கள் வங்கி கணக்கில் போட்டீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அதுக்கு நன்றியும் உங்களுக்கு தெரிவித்தோம். ஆனால் நேற்று மாலையிலிருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு புகார்கள் வந்த வண்ணமாக இருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் உரிமை தொகையை கொடுத்துருக்கிறீங்க, மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள்கிட்ட போய் வரியை பிடுங்குறீங்க, காளிமனை வைத்திருப்பவர்கள்கிட்ட போய் வரின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, வீடு கட்டுபவர்கள்கிட்ட கட்டுனதுக்கு நீ கட்டி முடித்ததுக்கப்புறம் கட்ட வேண்டிய வரியை கட்டும் போதே நீ கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க நடக்குது நாட்டில்? யாருங்க அப்படி இந்த உரிமை தொகையெல்லாம் கேட்டாங்க? அதாவது நடக்கும்போது நடக்கட்டுமே. நீங்கள் எதுக்கு உங்களுக்கு இந்த பயம் வந்து விட்டது போல இருக்குது. மற்றவங்களாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது தேர்தல் பயம் வந்து விட்டது முதல்வருக்கு, அதனால தான் இந்த உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு மகளிர்களே நிறைய இடத்துல இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காங்க. சோசியல் மீடியா வெளியே வந்த முகநூலில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய புரியும். அதாவது எதுக்காக இந்த வரி பணத்தை நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் எப்படி ஜபர்தஸ்தாக, அதாவது வற்புறுத்தி பிடுங்குறாங்க. நேற்று சென்னையில் பாருங்கள், வலசரவாக்க பகுதியில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க தலைவர் உட்காந்துருக்கார், ரோட்டில் உட்காந்துருக்கார். கேட்டால் எங்ககிட்ட அடாவடியாக 10,000 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்காக கொடுக்கணும்? நாங்கள் எல்லாம் கரெக்டாக வரி செலுத்தியிருக்கிறோம், நாங்கள் எல்லாமே இது லைசன்ஸ் வச்சுருக்கோம், நாங்கள் நல்லா கடை நடத்தியிருக்கோம். ஏற்கனவே பல்வேறு கடைகள் ரோடு ஓரத்துலேயும் சாலையிலையும் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் நிறைய சிறு வியாபாரிகள் நிறைய எல்லாம் உட்காந்ததுனால எங்களுடைய பொழப்பெல்லாம் கெட்டு போய் வியாபாரம் நொடிந்து நாங்களே ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். இப்படி திடீர்னு அதாலடியாக வந்த மாதிரி நான் நேற்று அங்கே உரிமை தொகை 5000 போட்டுட்டு இங்கே எங்ககிட்ட 10,000 கொடுங்கன்னு சொல்லி கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீட்டு மனை வைத்திருக்கிறவங்க கிட்ட போயிட்டு வசூல் பண்ணுறாங்க. எப்படி வசூல் பண்ணுறாங்க? நிலம் வச்சுருக்கிறீங்க நீங்கள், காளிமனைக்கான வரியை செலுத்துங்க, ஏன்னா தேர்தல் வரப்போகுது, அதுக்கப்புறம் புது வரி மாறும், வேறு ஆட்சி மாறினாலும் இதாகும். வேறு ஆட்சி மாறுதுங்கிறத நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஆனால் அவங்க உங்களுக்குள்ள பயங்கிறதையே தெளிவாக அது காட்டுது. அதனால் எங்களுக்கு வரியை செலுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. இது ஒரு கம்ப்ளைண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் என்னன்னு சொல்கிறாங்க, வீடு கட்டி முடித்ததுக்கு அப்புறம் தானே வீட்டு வரி கட்டுவாங்க, அதுதானே நியாயம். அதுக்கு தானே 3 வருஷத்துக்கான ஒரு அப்ரூவல் எல்லாம் வாங்கி அவங்க இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க, அந்த வீடு கட்டுவதற்கான எல்லாமே இது பண்ணி ரெடி பண்ணி. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு நீ வீடு கட்டி முடி, எப்போயோ கட்டி முடி, ஆனால் அதுக்குண்டான வரி இப்பயே செலுத்திடு இந்த வருடத்துக்கான அப்படின்னா, இதில் என்னங்க நடக்குது நாட்டில்? யாருங்க இதெல்லாம் கேட்குறது? மக்கள் எப்படி தான் நம்ம வாழ்கிறது? ஏற்கனவே வாழ்வாதாரம் பாதித்து மக்கள் நிறைய நொடிஞ்சு போய் தான் இருக்கிறாங்க. நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேற்றி உள்ளீர்கள்? முதல் கையெழுத்து சொன்னீங்க, மதுவை நான் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அக்கா கனிமொழி அக்கா அவங்களும் சொன்னாங்க, எல்லாம் விதவைகள் இருக்காங்கன்னு. இதே தான் நீங்கள் டிவியை திறந்தாலும் இதே தான் வருது, அப்படி வருது. நீங்கள் தமிழகம் தலைக்குனியை விடமாட்டேன் திறந்தால் போதும், தொலைக்காட்சியை திறந்தோம்னா போதும், உங்களுடைய 5 நிமிஷத்துக்கு ஒரு வார்த்தை நீங்கள் வருது, நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அதை ஏதாவது நிறைவேற்றுனீங்களா? ஒரு மது கடைகள், மதுவை ஒழிப்பேன்னு சொன்னீங்க. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், மதுவை முழுசாக ஒழிக்க முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 5 கடையை நீங்கள் ஒழிச்சிருந்தீங்கன்னா கூட இன்றைக்கி மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த உரிமை தொகை யாருங்க கேட்குறாங்க? நீங்கள் கொடுத்தீங்க, மக்கள் வாங்குவாங்க, மகளிர் வாங்குவாங்க, அது இயல்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவங்களுக்கு தேவைகள் இருக்குது. நான் மகளிரையோ மக்களையோ நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் 4.5 ஆண்டு நம்ம விட்டுட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த 2 மாதம் 3 மாதத்துக்கு நீங்கள் எதால் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தால் அடித்தா இவங்களாம் மாறிடுவாங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கு அதெல்லாம் மாறாதுங்க. ஏன்னா முன்ன மாதிரி மக்கள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. இது என்னோட பங்கு. அதாவது என்ன, கரண்ட் பில்லு 400 ரூபா கட்டிகிட்டு இருந்தவன் இன்றைக்கி 2000 ரூபா கட்டுறாங்க, 4000 ரூபா கட்டுறாங்க. அதே மாதிரி வரி பார்த்தீங்கன்னா 300 ரூபா கட்டிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கெல்லாம் 3000 கட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாமே குறைய தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா எப்படி? இருக்கக்கூடிய இந்த 2 மாதத்தில் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்ததில் எத்தனை நீங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கீங்க? கணக்கு எடுத்து சொல்லுங்களேன் பார்க்கலாம். நிதி கொடுக்கல அப்படின்னெல்லாம் சொன்னீங்க, இல்லைன்னா இதை வேற தடுக்கிறாங்க மத்திய அரசும் பாஜகவும் அதிமுகவும் தடுக்கிறாங்கன்னெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் இப்போ கேட்குறோம்,
நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த வரி பணத்தை எதுலேருந்து நீங்கள் வந்துட்டு வசூல் பண்ணுறீங்க, ஏன் வசூல் பண்ணுறீங்க, அப்படி யார் இது பண்ண சொன்னாங்க? ஏற்கனவே போன ஆட்சியிலே வந்துட்டு 4.5 லட்சம் கோடி வந்து கடன் இருக்குது, மக்கள் தலையில் சுமத்தி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில்னு. இப்போ 10 லட்சம் கோடியை வந்து சுமத்தி வச்சுட்டு ஏங்க அவங்கவுங்க வீட்டு செலவையே அவங்கவுங்களால பண்ண முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த மக்கள். இதில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அப்படி கடனை வாங்கி வாங்கி எதுக்குங்க நீங்கள் செய்யணும்? மக்கள்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, நீங்கள் செய்த நன்மைகள் எல்லாம் மக்கள் உணர்வாங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க. அதை விட்டுட்டு இப்போ பணத்தை லஞ்சமாக கொடுக்குறேன், நான் முன் வைப்பு தொகையாக கொடுக்குறேன், தேர்தல் வந்தால் நிறுத்திடுவாங்க நிதி கொடுக்குறத, அதனால் வந்து நான் முன்கூட்டியே கொடுக்குறேங்கிறதெல்லாம் இந்த போலி இதெல்லாம் வேண்டாம். தமிழகம் தலை குனிந்து இருக்கிறது, ஏற்கனவே மதுவாலையும் இருக்கிறது, மக்கள் ஆட்சி இல்லைங்கிறதுனாலையும் இருக்குது. அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த இருக்கக்கூடிய குறுகிய காலத்தில் நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய சில நல்ல விஷயங்களை, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களிடம் ஒரு நல்ல பேரும் நல்ல முதல்வர் என்கிற பேரையும் வாங்குங்க. மக்கள் ஆட்சியாக இருக்கட்டும். தமிழகம் தலை நிமிர கொஞ்சமாவது நீங்கள் விடுங்க. தலையை குனிய விட மாட்டேன்னு சொல்கிறத விட தலை நிமிர விடுங்கன்றது தான் என் ஒட்டுமொத்த மக்களின் குரலாக நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.